ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். மை நேம் இஸ் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா இன்டர்வியூலையுமே முக்கியமாக கேட்க போகிற ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா விபிசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோட விபிசி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதோட லிங்க் நான் ஐகார்டில் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன். ஏடபிள்யூஎஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் விபிசினா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஜிஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு let's get into the video for the practical implementation. ஓகே, இப்போ AWS இதுதான் வந்துட்டு AWS Cloud அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஏடபிள்யூஎஸ்ன்றது என்னதுன்னா பப்ளிக் கிளவுட். இந்த பப்ளிக் கிளவுட்குள்ள இப்போ அமேசான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சர்வரை வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க சர்வர்னு நான் எதை மென்ஷன் பண்ண வரேன்னா அவங்களோட ரிசோர்ஸஸ் மொத்தமாகவே எல்லாத்தையுமே எதுக்காக அப்படின்னா இப்போ அவங்களோட காம்படிட்டர் ஃப்ளிப்கார்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் ஏடபிள்யூஎஸ்ல தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி கிரியேட் ஆகிடும். ஐ மீன் யாருக்கெல்லாம் வந்துட்டு இங்கே அமேசான் ஓகே ஃபார் ரெப்ரசன்டேஷன் பர்பஸ் இப்போ இதுதான் அமேசான் வச்சுக்கோங்க. இது ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ யாருக்கெல்லாம் இதில் அக்சஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அக்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரே நெட்ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விபிசி அப்படின்றது. இப்போ விபிசினா என்னென்னா இப்போ ஏடபிள்யூஎஸ் அப்படின்றது ஒரு பப்ளிக் கிளவுட், அதுக்குள்ள நமக்குன்னு ஒரு செக்ஷன், அந்த செக்ஷனை வந்து விபிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விபிசினா என்னென்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுடில் உள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் இதை தான் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஆர்கிடெக்சர் டயக்ராம் காட்டுறேன். யூ கேன் ஓகே யா இதில் இருக்கிற ஒவ்வொரு காம்போனண்ட்டும் என்னன்றது தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த ஒரு விபிசி ஆர்கிடெக்சரை தான் நம்ம வந்துட்டு ரியல் வேர்ல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஏடபிள்யூஎஸ் கிளவுட் இருக்குது, அதுக்குள்ளே விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி இது வந்து செட்டர் பிளாக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் என்னன்றது பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பாருங்கள், நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் வாட் எல்ஸ் யா இதுதான் விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். இதுக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸும் ஒரு அவைலபிலிட்டி ஜோன், இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன், ஒரு பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட், ரவுட் டேபிள், நேட் கேட்வே, இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ளஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இங்கே ப்ரைவேட் சப்நெட்டில் நம்ம ஒரு ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் வச்சிருக்கோம், அதை இந்த பப்ளிக் சப்நெட்ல இருந்து நம்ம அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ரைவேட் சப்நெட்டை கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஐபி வராது. ஸோ இது எல்லாமே என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் என்னோட கன்சோல்குள்ள ஆல்ரெடி லாகின் பண்ணிக்கிட்டேன். விபிசி கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதில் போயிட்டு விபிசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும். என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஐசோலேட்டட் கிளவுட் ரிசோர்ஸஸ், அதாவது ஏடபிள்யூஎஸ் கிளவுட்குள்ளே தான் இருக்குது, பட் எல்லாமே ஐசோலேட் ஆகி இருக்க போகுது, அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் விபிசிக்குள்ளே போயிட்டு இங்கே விபிசி ஆல்ரெடி ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் EC2 கிளாஸ்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம எல்லாத்துக்குமே வந்து விபிசி அப்படின்ற ஒரு பாயிண்ட்குள்ளே தான் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருப்போம். பட் அது என்னன்றது தான் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து டிஃபால்ட் விபிசி, இதை வந்து நம்ம கை வைக்க தேவையில்லை. இந்த பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் விபிசி எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கனாலே அது ஒரு விபிசிக்குள்ளே தான் பை டிஃபால்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நமக்குன்னு ஒரு விபிசி கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ விபிசி கிரியேட் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குங்க. நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ப்ராஜெக்ட் கிளாஸில் காட்ட போகிறது வந்துட்டு இந்த விபிசி அண்ட் மோர், இதில் வந்து நான் டக்குன்னு விபிசி கிரியேட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இதில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அதை எப்படி வந்து மேனுவலாக நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ இதை மேனுவலாக நான் ஏன் ப்ரோ தெரிஞ்சுக்கணும், எனக்கு தான் ஈஸியான வே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் டெவாப்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெராஃபார்ம், ஆன்சிபிள்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுவோம். அப்போ கிரியேட் பண்ணும்போது மொத்தம் எத்தனை, இப்போ விபிசி அண்ட் மோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்நெட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 சப்நெட் வேணும், ரவுட் டேபிள் 3 வேணும், நெட்வொர்க் கனெக்ஷனில் வந்து எனக்கு இன்டர்நெட் கேட்வே ஒன்று வேணும், விபிசி என் பாயிண்ட் S3 என் பாயிண்ட் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பை டிஃபால்ட் வந்துட்டு இது உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பட் நமக்கு அது ப்ராக்டிக்கலாக ஹேண்ட்ஸானாக பண்ணால் தான் நமக்கு என்னன்னு புரியும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிரியேட் விபிசியில் போயிட்டு விபிசி ஒன்லி நேம் டேக் என்னன்னு கேட்குது. லெட் மீ ஓப்பன், இங்கேயே நம்ம வச்சுக்கலாம் விபிசி இம்ப்ளிமெண்டேஷன் டெமோ அப்படின்ற ஒரு விபிசி தான் இப்போ லான்ச் பண்ண போகிறேன்.
கிரியேட் பண்ண போகிறேன். இதோட நேம் வந்து விபிசி. இப்போ இதில் சீடர் பிளாக் யூஸ் பண்ண போகிறீங்களா, V4 சீடர் பிளாக் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம், அவ்வளோதான். இப்போ IPv4ஓட சீடர் பிளாக் என்னன்னு சொல்லி கேட்குது. நம்மளோட சீடர் பிளாக் என்ன அப்படின்றது நம்மளோட இமேஜில் பாருங்கள். விபிசியோட சீடர் பிளாக் 10.0.0.0/16. ஓகே, ஓகே. இந்த சீடர் பிளாக்ல நமக்கு மொத்தம் எவ்வளோ ஐபி அட்ரஸஸ் வரும்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாமா? ஆல்ரெடி இது எல்லாமே நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இது சீடர் பிளாக்னா என்னன்றது புரியும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது 10.0.0.0, இதில் 16 அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, கால்குலேட்னு கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா 10.0.0 இருந்து 10.0.255.255 இது வரையுமே நமக்கு வந்துட்டு இந்த சீடர் பிளாக்குள்ள கவரேஜ் ஆகும். இந்த சீடர் பிளாக்குள்ள கவர் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே ஆஃப்செட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 255, இந்த ஆக்டெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 255 அப்படின்னு சொல்லியிருக்கல. இது எல்லாமே ஐபி அட்ரஸஸ். அதாவது இதில் வந்து 255 முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே 1.0, 1.1, 1.2, 1.3ன்னு போகும். அதுக்கப்புறம் 1.255 முடியும் போது 2.0, 2.1, 2.3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு கிடைக்கிறது 65,536 ஐபிஸ் கிடைக்கும். இந்த 65,536 ஐபிஸ்லையுமே நம்ம ரிசோர்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட அர்த்தம். ஓகே, இப்போ வந்து 0.16 IPv6 சீடர் பிளாக் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்குது. நமக்கு வந்து IPv6 எதுவும் யூஸ் பண்ணலை, IPv4 தான் யூஸ் பண்ண போகிறோம். நேம் மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட் விபிசி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்ததும் நம்மளோட டயக்ராம் படி இந்த விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் இந்த ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னா, ஓகே நம்ம இன்டர்நெட் கேட்வே வந்து ரெடி பண்ணிக்கலாமா? ஏன்னா இன்டர்நெட் கேட்வே வந்து விபிசி கூட தான் நம்ம லிங்க் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இன்டர்நெட் கேட்வேக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இதுவும் டிஃபால்ட் இன்டர்நெட் கேட்வே, இதை நம்ம எடுக்க வேண்டாம். விபிசி டெமோ ஐஜிடபிள்யூன்றது இன்டர்நெட் கேட்வேயோட ஷார்ட் ஃபார்ம். கிரியேட் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த விபிசி கூட அட்டாச் பண்ணல. ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அட்டாச் டு விபிசி அது கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே கொடுத்து அட்டாச் டு விபிசின்னு கொடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம விபிசி கிரியேட் பண்ணோம். என்னன்னா விபிசி இம்ப்ளிமெண்டேஷன் டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு விபிசி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அட்டாச் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டோம். இதை இந்த விபிசி கூட அட்டாச் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் சப்நெட்க்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்நெட் இருக்கா, சப்நெட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் சப்நெட். எந்த விபிசிக்குள்ள விபிசி இம்ப்ளிமெண்டேஷன் டெமோ, இந்த விபிசிக்குள்ள அவைலபிள் எவ்வளோனா 16 வரை இருக்கு. இதில் நீங்கள் என்ன சப்நெட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, விபிசி டெமோ இல்லை பப்ளிக்னு வச்சுக்கலாமா, பப்ளிக் சப்நெட். நான் பப் சப்நெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். விபிசி டெமோ இது வந்து நம்மளோட பப்ளிக் சப்நெட். ஓகே, அவைலபிலிட்டி ஜோன் எதில் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. டயக்ராம் படி என்னது, அவைலபிலிட்டி ஜோன் ஏல நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் இருக்கிற ரீஜன் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், ஏபி சவுத் ஈஸ்ட் ஒன்ல இருக்கேன். அப்போ சவுத் ஈஸ்ட் ஒன் ஏ அப்படின்ற ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் தான் நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த விபிசியோட சிடர் பிளாக், விபிசியோட சிடர் பிளாக் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த சிடர் பிளாக் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10.0.0 16 வரையும் கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் இங்கே என்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சப்நெட்டோட சிடர் பிளாக் என்னன்னு சொல்லி கேட்குது. இந்த சப்நெட் எந்த சிடர் பிளாக்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.0.1.0 இருந்து இருக்கு. 0.0 இருந்து 0.255 வரையும் நம்ம எதுவுமே அலோகேட் பண்ணல. 1.0 இருந்து 24 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது எத்தனை பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வேல்யூஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 16 அண்ட் 24 வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. 16 இருக்கிறது 65,536 ஐபிஸ் வந்து கவர் ஆகும். 24ன்றது 256 ஐபிஸ் கவர் ஆகும். இது எப்படி கால்குலேட் பண்ணலான்றதெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் அது அவ்வளோதான். 10.0.1.0/24 இந்த சிடர் பிளாக் தான் நம்மளுக்கு பப்ளிக் சப்நெட்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகே, சப்நெட் கிரியேட் பண்ணிடலாமா? வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா நம்ம? இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் சப்நெட் அதை கிளிக் பண்ணதும் சப்நெட் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது ப்ரைவேட் சப்நெட்டும் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். எந்த விபிசி, இதே விபிசிக்குள்ளே தான் ப்ரைவேட் சப்நெட் விபிசி டெமோ அவைலபிலிட்டி ஜோன் 1Bயில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, 1Bயில் கிரியேட் பண்ணுறோம். ப்ரைவேட் சப்நெட் 10.0.2.0 நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போது
உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது எதுக்கு நம்ம 1.0, 2.0 அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா கிளிக் பண்றோம். இப்படிதான் நம்ம பண்ணணுமா அப்படின்னா, இந்த 10.0ன்றது வந்து ஸ்டாட்டிக்கா நீங்க விபிசி கிரியேஷன் சொல்லி டாக்குமெண்டேஷன்ல பார்த்தீங்கனாலே அவங்க இந்த சீடர் பிளாக் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலான்றதுக்காக தான் நான் இந்த சீடர் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. 171 டாட் அந்த 255 ரேஞ்சுக்கு மேல போயிடக்கூடாது. 171.10.2.4 அப்படின்னு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல 16 போட்டீங்கனால அதுல இருந்து 65,536 ஐபிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாஸ் ஃபுல் ஐபி அட்ரஸஸ்ல எப்படி மென்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதே இதை நம்ம வந்து கிளாஸ் லிஸ்ட்ல யூஸ் பண்ணும்போது சிடர் பிளாக் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுல மேஜரா வேற எதுவும் டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ 10.0ன்றது வந்து உங்களுக்கு கிளாஸ் ஏக்குள்ள வரும். ஓகே, 2.0 to 54. ஓகே, அண்ட் முக்கியமான ரீசன் என்னன்னா, இங்க 16 நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸ் இது ஒன்னொன்னுக்கும் 8 பிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அப்ப 8, 16 இந்த ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோஸ்ட் ஐபியா இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டும் நெட்வொர்க் ஐபியா இருக்கும். ஸோ 255, 255 அது வரையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே /24ன்னு போட்டுட்டோம்னா 8, 16, 24 இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்துட்டு ஹோஸ்ட் ஐபியா போயிடும். சாரி, நெட்வொர்க் ஐபியா போயிடும். இது வந்து ஹோஸ்ட் ஐபியா இருக்கும். அப்போ 0லேருந்து 255 வரையும் மொத்தம் 256 ஐபிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒன்று மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஐபி அட்ரஸை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நமக்கு இங்கே கால்குலேஷன் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் வேணால் இந்த சப்நெட் கால்குலேட்டர் அப்படின்னு சிடர் பிளாக் கால்குலேட்டர்னு சொல்லி நெட்டில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ 32ன்னு போட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு ஐபி தான் இருக்கும். எதனால என்ன ஐபி இருக்கும் அப்படின்னு இப்போ 10.0.0ல 32 அப்படின்னு சொல்லி போட்டுட்டீங்க அப்படின்னா 8, 16, 24, 32 இது எல்லாமே அலோகேட் ஆகிடும். அப்போ அந்த ஒரே ஒரு ஐபி இது என்ன ஐபி அலோகேட் ஆகிருக்கும் அந்த ஒரே ஒரு ஐபி மட்டும் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் பாதி தான் 65,536 16 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு 65,536 ஐபிஸ் வந்து இருக்கு. ஓகே, இவ்வளோ தான் சீடர் பிளாக் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நம்ம சப்நெட் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு சப்நெட், பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட் ரெண்டு சப்நெட்டுமே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ சப்நெட் முடிஞ்சிருச்சு, பிரைவேட் சப்நெட் முடிஞ்சிருச்சு. 1Aல கிரியேட் பண்ணியிருக்கோம், 1Bல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, AZ1, AZ2 இந்த ரெண்டுமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். நம்ம ரெண்டுமே வேற சாரி இதில் பார்த்துட்டோமா நம்ம 1A, 1B இந்த ரெண்டுமே வேற வேற சப்நெட்டில் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சாரி, அவைலபிலிட்டி ஜோனில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்துட்டு நமக்கு வெப் சர்வர் வேணும். இப்போ டேரெக்டாக போயிட்டு நம்ம சர்வரை கிரியேட் பண்ணிடலாமா அப்படின்னா பண்ணலாம். பட் நம்ம இங்கே ரவுட் டேபிள் எல்லாத்தையுமே இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இது எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா இந்த எல்லாமே விபிசிக்குள்ளே இருக்கிற கான்செப்ட்ஸ் தான். இதுக்குள்ளே போகிறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொண்டு போகலாம். இப்போ வந்து நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ ரவுட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரவுட் டேபிள்னு இருக்குது. இப்போ இதில் போயிட்டு கிரியேட் ரவுட் டேபிள். இப்போ இதில் பப்ளிக் ரவுட் டேபிள் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்க்கு ஒரு ரவுட் டேபிள் இருக்குது, பப்ளிக்கு ஒரு ரவுட் டேபிள் இருக்குது. இந்த ரவுட் டேபிள் எதுக்காக அப்படின்னா இப்போ உள்ள இருந்து இன்பவுண்ட் டிராஃபிக், அவுட்பவுண்ட் டிராஃபிக்னு ரெண்டு டிராஃபிக் இருக்கு. இன்பவுண்ட் டிராஃபிக்னா இன்டர்நெட்ல இருந்து உள்ள வர்றது, அவுட்பவுண்ட் டிராஃபிக்னா நம்ம இன்ஸ்டன்ஸ்ல இருந்து வெளியில போறது. அது இன்டர்நெட் இருக்கலாம், அது ரெண்டுமே. அந்த நெட்வொர்க் வந்து நீங்க இன்டர்னலாகவும் இருக்கலாம், இல்லை இன்டர்நெட்டுக்கும் இருக்கலாம். பட் இங்கே இன்பவுண்ட் அப்படின்னு சொல்றது உள்ள வர்றது, அவுட்பவுண்ட் அப்படின்றது நம்மளோட இன்ஸ்டன்ஸ்ல இருந்து, நம்மளோட ரிசோர்ஸ்ல இருந்து வெளியில போற ஒரு டேட்டா பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து பப்ளிக் ரவுட் டேபிள். அது எப்படி போகணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பப்ளிக் ரவுட் டேபிளும் பிரைவேட் ரவுட் டேபிள், பிரைவேட் சப்நெட்டில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து பிரைவேட் ரவுட் டேபிளும் எப்படி போகணும் அப்படின்ற ரவுட் எல்லாமே அதில் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ பப்ளிக் ரவுட் டேபிள் எந்த விபிசி இம்ப்ளிமெண்டேஷன் டெமோக்குள்ள கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் ரவுட் டேபிள். ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணதும் சப்நெட் அசோசியேஷன் எதுக்கு அப்படின்னா இப்போ பப்ளிக் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோமா இது கூட லிங்க் பண்ணணும். அதுக்காக தான் சப்நெட் அசோசியேஷன் போகிறோம். எடிட் சப்நெட் அசோசியேஷன். எந்த சப்நெட்? பப்ளிக் சப்நெட். சேவ் அசோசியேஷன். ஓகே, இப்போ ரவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டயக்ராம்லேயே நீங்கள் பாருங்கள். இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து நீங்கள் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நிறையா வந்து ஆன்லைனில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சும்மா நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் நான் தான் ரெடி பண்ணேன். இது எனக்கு ரெடி பண்ணதுனால இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதில் எது மிஸ் ஆயிருக்கு, நம்ம கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு draw.io அப்படின்ற ஒரு சைட் இருக்கு. இந்த சைட்டில் தான் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து நான் போடுவேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EC2 வேணும் அப்படின்னா நீங்கள் EC2ன்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு EC2 இன்ஸ்டன்ஸோடது வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஷேரில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு கொடுத்து பிஎன்ஜியை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்துக்கும். அதை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஆட் ரவுட் பண்ணணும். என்ன ரவுட் பண்ண போகிறோம்?
இன்டர்நெட் கேட்வேயும் இந்த சப்நெட்டுக்கும் இந்த ரவுட் டேபிளை நம்ம அசோசியேட் பண்ண போகிறோம். இப்போ 0.0ன்றது இன்டர்நெட், எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். எது நமக்கு இன்டர்நெட் கேட்வே? எந்த இன்டர்நெட் கேட்வே நம்ம என்ன கிரியேட் பண்ணினோம்? விபிசி டெமோ ஐஜிடபிள்யூ அப்படின்ற ஒரு இன்டர்நெட் கேட்வே இந்த இருக்கா. இதை நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் கேட்வேவும் இதில் அட்டாச் ஆகிடுச்சு. சப்நெட் எந்த சப்நெட்குள்ள அது இருக்குன்றதையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஹாஃப் இதிலிருந்து இது வரையும் இந்த ஹாஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ப்ரைவேட் சப்நெட்குள்ளே வரலாம். ப்ரைவேட் சப்நெட்க்கு ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம், நேட் கேட்வே கிரியேட் பண்ண போகிறோம், அண்ட் இந்த கனெக்ஷனை நமக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ரவுட் டேபிள் போய்க்கலாம். கிரியேட் ரவுட் டேபிள். ப்ரைவேட் ரவுட் டேபிள் விபிசி டெமோ. எந்த விபிசிக்குள்ளே இருக்குது? இம்ப்ளிமெண்டேஷன் டெமோ. கிரியேட் ரவுட் டேபிள். இங்கே சப்நெட் அசோசியேஷன்ஸ், எடிட் சப்நெட் அசோசியேஷன். இது ப்ரைவேட்குள்ளே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் செலக்டிங், என்னோடதை நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ப்ரைவேட் சப்நெட்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ விபிசி செலக்ட் பண்ணிட்டு சேவ் அசோசியேஷன்ஸ்னு கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்க, இப்போ நம்ம டயக்ராம் படி சப்நெட் கிரியேட் பண்ணிட்டோம், ரவுட் டேபிள்லேருந்து இதை அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நமக்கு நேட் கேட்வேன்னு ஒன்று தேவை. நேட் கேட்வே எங்கே இருக்குது? இந்த இருக்குது நேட் கேட்வே அப்படின்ட்டு. நேட் கேட்வே கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நேட் கேட்வே. இந்த நேட் கேட்வே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம வந்துட்டு ப்ரைவேட் சப்நெட்குள்ளே ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை வந்து ப்ரைவேட்டாக தான் கிரியேட் பண்ணுவோம். ப்ரைவேட்டாக கிரியேட் பண்ணும்போது நமக்கு பப்ளிக் ஐபி வந்து ஜென்ரேட் ஆகாது. பப்ளிக் ஐபி இல்லை அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸால் வந்துட்டு இன்டர்நெட் கூட அது கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. இன்டர்நெட் மூலமா ஒரு ரிசோர்ஸை ஃபெச் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா அதை கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ நேட் கேட்வே அப்படின்றது வந்துட்டு இங்கே உங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு இன்டர்மீடியராக ஆக்ட் ஆகும். இப்போ இவங்க கிட்ட வந்து நம்ம இவங்க கிட்ட இன்டர்நெட் கேட்வே கொடுத்தாச்சு. இந்த சப்நெட்டில் இருக்கிற இதுக்கு வந்துட்டு நம்ம இன்டர்நெட் கேட்வே, இந்த சப்நெட்குள்ளே இன்டர்நெட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நேட் கேட்வேன்னு ஒன்று கிரியேட் பண்ணி இந்த சப்நெட் கூட லிங்க் பண்ணி வச்சிருப்போம். அப்போ இது என்ன பண்ணுவோம்னா இங்கே இருக்கிற இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணும். அப்போ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது இப்போ எல்லா டிவைசஸ் எப்படி ஃபிசிக்கல் டிவைசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அதே மாதிரி நேட் கேட்வேக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை வச்சு அது இன்டர்நெட்டில் போய் அக்சஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ ஹேக்கர்ஸ் யாராவது ஹேக் பண்ணாங்க அப்படின்னாலுமே இந்த நேட் கேட்வேயோட ஐபி தான் கிடைக்கும், இந்த ரிசோர்ஸோட ஐபி அட்ரஸ் கிடைக்காது. அண்ட் ஆல்சோ இங்கே செக்யூரிட்டி குரூப்மே நம்ம நேட் கேட்வேல கிரியேட் பண்ணியிருக்கும் போது ஏசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இதெல்லாம் இன்பவுண்டில் அலோவ் பண்ணுறோம், எதெல்லாம் அவுட் இது பண்ணுவோன்ட்டு. அது மாதிரி இங்கே நேட் கேட்வேக்கு வந்துட்டு இன்பவுண்ட் டிராஃபிக் இன்டர்நெட்லேருந்து உள்ளே வரணும் அப்படின்னா வர முடியாது. நேட் கேட்வே யூஸ் பண்ணி இந்த ரிசோர்ஸ் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த நேட் கேட்வே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இந்த ரவுட் டேபிள் யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்டர்நெட்டில் தான் நம்ம ரவுட் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக நம்மளோட 3 டயர் ஆர்கிடெக்சர் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ஃப்ரண்ட்டில் வெப் சர்வர்னு இருக்கா, இது வந்து எல்லாருமே அக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு பப்ளிக் வராங்கன்னா ரவுட் 53 நம்ம பார்த்துருக்கோம், லோட் பேலன்சர் பார்த்துருக்கோம். இந்த லோட் பேலன்சர் வந்துட்டு அதுக்கப்புறமா வெப் சர்வர்ஸ்க்கு வருவாங்க. இந்த வெப் சர்வர்ஸ் தான் பப்ளிக் சப்நெட்டில் இருக்கிற சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்கு பப்ளிக் அக்சஸ் இருக்கும். அண்ட் இங்கே வந்து அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இருக்குது. இதுவுமே EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, அமேசான் EC2ன்னு. அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு ப்ரைவேட்டாக வரக்கூடாது. யாராவது டேரெக்டாக இங்கேருந்து இப்படி வந்துடலாமா அப்படின்னா வரக்கூடாது. அவங்க இதில் வந்துட்டு தான் அக்சஸ் பண்ணணும். இப்போ லாகின் ஒரு பேஜ் இருக்குன்னா அந்த லாகின் பேஜில் உங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணால் தான் உள்ளே வந்து டேட்டா பேஸ்க்கு போகிறதுக்கு ஓகே இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டு இந்த டேட்டா பேஸில் இருக்கான்னு சொல்லி இவங்க தான் இந்த சர்வர்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. இப்போ டேரெக்டாக இங்கே இருந்துட்டு யூசர் நேமே பாஸ்வேர்டையும் நான் இங்கே இவங்களுக்கே அனுப்பிடலாம்ல அப்படின்னா அப்படி போனால் எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து அந்த ரவுட் தெரியக்கூடாது. ரவுட் தெரிஞ்சாலுமே இங்கே உள்ள சர்வர் வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இப்படி ஒரு விபிசிக்குள்ளே பப்ளிக் சப்நெட் ப்ரைவேட் சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ, இந்த ஒரு பார்ட் வந்து இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நேட் கேட்வேக்கு நேம் வைக்கணும். எப்படி இன்டர்நெட் கேட்வேக்கு நேம் வச்சோமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். விபிசி டெமோ நேட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்நெட், இந்த சப்நெட் வந்து இந்த கனெக்ஷனுக்குரிய சப்நெட், அதாவது எந்த சப்நெட்டை யூஸ் பண்ணி இது இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுவோம் அந்த சப்நெட் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ பை டிஃபால்ட் இது வந்து ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின். நேட் கேட்வே நீங்கள் கிரியேட் பண்ணும்போது சப்நெட் எந்த சப்நெட் கூட அசோசியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நேட் கேட்வேனா நம்ம பிரைவேட் சப்நெட்டுக்கு தானே வந்துட்டு நம்ம இன்டர்நெட் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இது கூட தான் அசோசியேட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் இன்டர்நெட் கிடைக்காது. ஏன்னா இதுக்குள்ளேயே இன்டர்நெட் கிடையாது. அப்புறம் நேட் கேட்வே கிரியேட் பண்ணுறது நம்ம இதுக்குன்னு தெரியாமல் போயிடும். ஸோ நேட் கேட்வே எப்போவுமே பப்ளிக் சப்நெட்டோட தான் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியே வைப்போம். ஓகே, ஸோ பப்ளிக் சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கனெக்டிவிட்டி டைப் பப்ளிக். ப்ரைவேட் நீங்கள் கொடுத்துட்டீங்க இங்கே அப்படின்னா உங்களுக்கு இங்கேயுமே கேனாட் ரீச் த இன்டர்நெட். ப்ரைவேட் நேட் கேட்வே வந்து அந்த டிராஃபிக் வந்து இன்டர்நெட்டை ரீச் பண்ண முடியாது.
இன்டர்னலாக தான் யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ எலாஸ்டிக் ஐபி அலோகேஷன் ஐடின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த எலாஸ்டிக் அலோகேஷன் ஐபி எதுக்கு இப்போ இது இல்லாமல் நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்களேன், உங்களுக்கு கிரியேட் பண்ண விடாது. எலாஸ்டிக் ஐபி வந்து கண்டிப்பாக இதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும். அப்போ அலோகேட் எலாஸ்டிக் ஐபின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நமக்கு ஒரு எலாஸ்டிக் ஐபியை அசைன் பண்ணிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 54 251 223 115 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேட் இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி தான் இந்த நேட் கேட்வே வந்து ஒரு ரிசோர்ஸை ஃபெஷ் பண்ணிட்டு வரும். ஓகே, ஸோ கிரியேட் நேட் கேட்வே கொடுத்துக்கிறேன். நேட் கேட்வே கொடுத்ததும் நமக்கு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பெண்டிங், இது கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ரவுட் டேபிள் இப்போ நேட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கனெக்ஷன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரவுட் டேபிளில் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் இந்த ப்ரைவேட் சப்நெட்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரைவேட் ரவுட் டேபிள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரவுட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே. ஸோ நான் ரவுட் டேபிள் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நம்மளோட ப்ரைவேட் ரவுட் டேபிள். ஓகே, இப்போ இங்கே ரவுட்டில் எடிட் ரவுட்ஸ் போயிட்டு ஆட் ரவுட், என்ன நமக்கு வேணும், இன்டர்நெட் வேணும். ஆனால் டேரெக்டாக எடுக்கிறோமா, கிடையாது, நேட் கேட்வே மூலியமாக எடுக்கிறோம். நேட் கேட்வே விபிசி டெமோ நேட் அப்படின்றது. இப்போ இந்த டெஸ்டினேஷன் வந்துட்டு 0.0னா இன்டர்நெட் எனக்கு வந்து இந்த ப்ரைவேட் சப்நெட்க்கு வேணும், பட் நேட் கேட்வே மூலியமாக எனக்கு வேணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு நேட் கேட்வே கிரியேட் ஆயிடுச்சு, இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணியாச்சு, விபிசி கிரியேட் பண்ணியாச்சு, பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு, ரவுட் டேபிள்ஸ் ரெண்டுமே முடிச்சாச்சு, இந்த ரெண்டு அசோசியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குள்ள இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். இது வெப் சர்வர், இது ஆப் சர்வர். நம்மளோட 3 டயர் ஆர்கிடெக்சரில் இது 2 டயர் மட்டும், நம்ம டேட்டா டயர் மட்டும் நம்ம ப்ராஜெக்ட் கிளாஸில் ரவுட் 53யோட சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட EC2 ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு இந்த விபிசி வந்து தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம வந்துட்டு இங்கே பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓப்பன் பண்ணிக்கிறேன், லான்ச் இன்ஸ்டன்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸில் ரெண்டுமே வந்துட்டு அமேசான் லினக்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். வெப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம், விபிசி டெமோ வெப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் லினக்ஸ். கர்னல் பார்த்தீங்க அப்படின்னா 6.12 எடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு T2 மைக்ரோ ஃப்ரீ டயர் இருக்கு, ஃப்ரீ டயரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கீப்பர், நமக்கு வந்து இப்போ வெப் சர்வருக்குள்ள லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு கீப்பர் வேணும். விபிசி டெமோன்னு சொல்லி நான் ஒரு கீப்பர் கிரியேட் பண்ணிக்கிறேன். புட்டி பிரைவேட் கீவை கிரியேட் பண்ணிக்கலாம். RSAவே இருக்கட்டும், நமக்கு ED2551 வேணாம். இப்போ கிரியேட் கீப்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அது எங்கே சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும். நம்ம நம்மளோட AWS ஃபோல்டரில் விபிசி டெமோ அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே HTTP HTTPS இந்த ரெண்டுமே நமக்கு வேணும், அதனால இது எனேபிள் பண்ணிக்கிறோம். முக்கியமான விஷயம், இங்கே சப்நெட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்ற சப்நெட் நமக்கு கிடையாது. நம்ம இன்னைக்கு கிளாஸில் விபிசி இம்ப்ளிமெண்டேஷன் டெமோ அப்படின்ற சப்நெட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது விபிசி இம்ப்ளிமெண்டேஷன். இதுக்குள்ளே இது எந்த சப்நெட், பப்ளிக் சப்நெட்டில் கிரியேட் பண்ண போகிறோமா, ப்ரைவேட் சப்நெட்டில் கிரியேட் பண்ண போகிறோமான்னு கேட்குது. இது 1Aல இருக்கிற பப்ளிக் சப்நெட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த வெப் சர்வர் வந்துட்டு ஐபி பப்ளிக் ஐபி நமக்கு வேணுமா வேண்டாமா? இப்போ ப்ரைவேட்க்கு நம்ம வேண்டாம்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ பப்ளிக்கு அது தேவைப்படுமா படாதா? தேவைப்படும். இருந்தால் தான் பப்ளிக், அதாவது இன்டர்நெட்டில் இருந்து ஒரு பீப்புள் வந்துட்டு நம்ம வெப் சர்வரை ஹீட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com fb.comனு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே HTTP நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த போர்ட்டே ஓப்பன் ஆகிருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த ஐடியில் வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபேஸ்புக் அப்படி தான் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் வந்து Kubernetes டாக்கர் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸில் தான் வந்துட்டு மைக்ரோ சர்வீசஸாக எல்லாமே ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இது வந்துட்டு விபிசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு கிஸ்ட்டுக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த facebook.comன்ற பேஜ் லோட் ஆனால் தான் நமக்கு அடுத்து வந்து லாகின் பண்ணுற பேஜே வரும். அதுக்காக தான் இங்கே நமக்கு எனேபிள் பண்ணிக்கிறோம், ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபின்றதை நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ப்ரைவேட் சப்நெட்டில் இருந்து ப்ரைவேட்டான ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து இதை டிசேபிள் பண்ணிப்போம், நமக்கு தேவை கிடையாது. ஓகே, செக்யூரிட்டி குரூப் என்ன கிரியேட் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்குது. ஆமாம், கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இதே நம்ம வந்து ப்ரைவேட்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்குமே நமக்கு வந்து HTTPS வேணும் அப்படின்றத நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஸோ நான் விபிசி டெமோ அப்படின்னே சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனும் அதுவே இருக்கட்டும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 0.0ன்னு போட்டு நீங்கள் ஐபி அட்ரஸஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் ஐபி மூலமா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது நம்ம வெப் சர்வர் தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இந்த போர்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இன்டர்வியூவில் கேட்பாங்கங்க. சில இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் வந்து என்ன போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 22 டக்குன்னு சொல்லணும். ஹெச்டிடிபினா என்ன 80, ஹெச்டிடிபிஎஸ்னா என்ன 443. இதே மாதிரி ஆர்டிஎஸ்க்கு என்ன போர்ட்டு, ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போர்ட் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் ஒவ்வொரு போர்ட்டில் தான் அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ பைத்தானோட ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு டிஃபால்ட்டாக வந்து 8000 அப்படின்ற ஒரு போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். கூபர்நெட்டிஸ் போகும்போது அதுக்கும் அதே மாதிரி ஒரு போர்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். எலாஸ்டிக் ஐபி நம்ம பார்த்துட்டோம். இபிஎஸ் அப்படின்னு சொல்லி இஎஃப்எஸ் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அதாவது இபிஎஸ்ன்றது நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் இருக்கும். இஎஃப்எஸ்ன்றது அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். ஏன்னா அது வந்து எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ் இஎஃப்எஸ்ன்றது, இபிஎஸ்ன்றது எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். இப்போது நமக்கு இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகர் ஸ்டோரேஜ்னு சொல்லி போட்டுட்டு இங்கே இபிஎஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து டிஃபால்ட்டாக இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கிறது. இப்போ எக்ஸ்ட்ராவாக இப்போ நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் கிரியேட் பண்ணும்போது ஒரு டிஃபால்ட்டாக உள்ள ஒரு மெமரி இருக்குது, ஒரு டிஸ்க் இருக்குது. அது மாதிரி தான் இந்த 30 ஜிபிக்குள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்குறோம் அதே மாதிரி இங்கேயுமே நம்ம வாங்கி இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறது. ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு வந்து HTTP அண்ட் HTTPS SSH இந்த 3 மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவும் வேண்டாம். 8 GB வால்யூம் போதும். கொடுத்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே, என்னோட இன்ஸ்டன்சஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம், க்ரியேட் பண்ணிட்டோம். பப்ளிக் சப்நெட்குள்ளே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்டு இதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு ட்ரிக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவேட் ஐபி பார்த்தீங்க அப்படின்னா 10.0.1 அதுக்குள்ளே தான் இருக்கும். 1.0லேருந்து 1.255 வரையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து பப்ளிக் சப்நெட்குள்ளே தான் இதை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்துட்டு 2 டாட் அப்படின்னு இப்போ நீங்கள் நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது 2.0லேருந்து 2.255 ரேண்டமாக ஒரு ஐபி அட்ரஸாக இருக்கும். ஓகே, ஆப் சர்வர் அமேசான் லினக்ஸ் 6.12 கீப்பர் நம்ம இப்போ யூஸ் பண்ணது விபிசி டெமோ அப்படின்ற ஒரு கீப்பர் நம்ம கையில் வச்சுருக்கோம். சப்நெட் எடிட் பண்ணுறோம். என்ன சப்நெட்? விபிசி இம்ப்ளிமெண்டேஷன் டெமோ. இது ப்ரைவேட் சப்நெட்குள்ளே க்ரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் ஐபியை நம்ம டிசேபிள் தான் பண்ண போகிறோம். செக்யூரிட்டி குரூப் நம்ம அப்போவே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் ஏதாவது நம்ம இப்போ ஓகே வேண்டாம், நம்ம வந்து இந்த யூசர் டேட்டான்றதை நான் தனியாக ஒரு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டு. இனிஷியலைஸ் ஆகும்போதே வந்து பை டிஃபால்ட் எப்படி ஒரு ப்ரோக்ராம் ஏற்றிட்டு அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் க்ளவுட் இனிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு வரும். ஓகே, இப்போ நம்மளோட ஆப் சர்வர், அதாவது இந்த ஆப் சர்வர் EC2 இருக்குல்ல, இதை தான் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நான் கிளிக் பண்ணி பாருங்களேன். 10.0.2.234 அப்படின்ற ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நம்ம கலெக்ட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபினே ஒன்று இல்லை. அப்போது இந்த இது ஆக்சுவலாக இந்த சர்வர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்வருக்குள்ளே நான் வந்துட்டு உள்ளே போய் பார்க்கணும். எனக்கு இந்த சர்வருக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா நான் எப்படி போவேன்? இங்கே தான் எனக்கு வந்துட்டு பப்ளிக் ஐபியே இல்லையே. அதுதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணி கட்ட போகிறேன். எப்படி போவோம் அப்படின்னா இந்த பப்ளிக் சப்நெட்ல இருந்து இதுக்கு ஒரு ரவுட் இருக்கா? ஏன்னா இது எல்லாமே ஒரே விபிசிக்குள்ளே இருக்குது. ஒரே விபிசிக்குள்ளே இருக்கிற எந்த ரிசோர்ஸஸ்னாலும் அதுங்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணிக்கும். இதுதான் அந்த மாடல். இப்போ இதே ஒரு விபிசி இருக்குது, இன்னொரு விபிசிக்குள்ளே வேற ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. அந்த ரிசோர்ஸை நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்? அது கூட நான் வந்துட்டு ஏதோ ஒரு டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், எனக்கு ஏதோ ஒரு ரிசோர்ஸ் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு விபிசி பியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக இந்த விபிசின்றது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட்ங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஆல்சோ இதில் ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேட்டட் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். விபிசி பியரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு விபிசி இன்னொரு விபிசி கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோன்றதுக்கு. அப்புறம் விபிசி டிரான்சிட் கேட்வே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. விபிசி என் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ்லேயே அட்வான்ஸ்டான டாபிக்ஸில் தான் அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, உங்களுக்கு அந்த டாபிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி நான் ஒரு ப்ரொடக்ஷனில் வந்துட்டு விபிசிலேருந்து இன்னொரு விபிசிலேருந்து நான் கம்யூனிகேட் பண்ணுவேன், அது எனக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணும்னா கமெண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுவுமே வீடியோ பண்ணிடுறேன். எனக்கு இந்த விபிசின்றது ரொம்ப ஃபேவரேட்டான டாப்பிங்க. ஏடபிள்யூஎஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு செக்யூரிட்டிக்காக எல்லாத்தையுமே அவ்வளோ தூரம் நம்ம ஒரு என்கேப்சுலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ் தான் இந்த விபிசின்ற சர்வீஸ். ஓகே, இப்போ நான் வந்துட்டு நம்ம புட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் புட்டியில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ புட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிக்கிறோம். போட்டாச்சு. அப்பியரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் போல்டு வச்சு 16 கூட வச்சுக்கலாம். கலர்ஸ், சிஸ்டம் கலர்ஸ், இங்கே SSH ஆத் க்ரெடென்ஷியல்ஸ். நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் என்னது? விபிசி டெமோ புட்டி ப்ரைவேட் கீ கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓப்பன்னா
ஓப்பன் ஆயிடும். ஓகே. இது வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது எப்படி நீங்க கரெக்ட்டா ஈஸி டூ யூசர் தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இத நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க கனெக்ட் அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஈஸி டூ யூசர். இதுதான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிற யூசர் நேம். இந்த யூசர் நேம யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இங்க கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஈஸி டூ யூசர் அப்படின்னு குடுத்தேன்னா, ஆத்தென்டிகேட் ஆகுது பப்ளிக் கீயோட. ஓகே. இப்போ நமக்கு இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் ஆயிடுச்சு. ம். நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் செக் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு பார்க்குறேன். யா 2மே நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஹூ ஆம் ஐ அப்படின்னா அது சொல்லணும். ஈஸி டூ யூசர் அப்படின்ற நீங்க ஒரு இதில தான் நீங்க வந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு ஒரு ஃபேமஸான கர்ல் கமாண்ட் இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு தேர்ட் பார்ட்டி கமாண்ட் தான். ஐபி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பப்ளிக் ஐபி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கர்ல் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட கர்ல் கமாண்ட். அந்த கமாண்ட் தான் இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம். ம். இந்த கர்ல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். IP5 வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் ஏதாவது ஒரு கமாண்ட் நம்ம எடுத்துக்கலாம் நெட்ல. வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் இந்த சர்வீஸ் அவைலபிளா இல்ல. இங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்ல் ipinfo.io இந்த ipinfo.ioன்றது வந்து வேற ஒரு இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு சர்வீஸ். கர்ல் கமாண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ரௌஸ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்ல் google.com அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு google.comல இருந்து அந்த HTML பேஜ் எப்படி ஒரு ப்ரௌசர்ல விண்டோஸ்க்குள்ள வந்து ஒரு ப்ரௌசர்ல நம்ம யூஸ் பண்றோம். பட் லினக்ஸ் வந்து ஃபுல்லாவே கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அப்ப அதுல வந்துட்டு ஒரு ப்ரௌசர் மாதிரி நம்ம யூஸ் பண்றதுக்காக தான் கர்ல். இந்த கர்ல் யூஸ் பண்ணி சில இப்போ நீங்க கூபர்நெட்டிஸ்ல பார்ப்பீங்க. கேஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட்ல வந்து ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்றதுக்கு அந்த கேஆப்ஸ் அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது ஆப்ரேட்டர் தான். அதுதான் வந்து இந்த கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. மினி கியூப் அந்த மாதிரி வந்துட்டு இகேஎஸ் இத மாதிரி கேஆப்ஸ் அப்படின்றது தான் ஒரு ஃபேமஸான குபர்நெட்டிஸ் கிளஸ்டர் கிரியேஷனுக்கான நமக்கு டூல். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கர்ல்ல தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ இது என்னோட ஐபி வந்துட்டு பப்ளிக் ஐபி 3.0.99.133 அப்படின்றது என்னோட பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபின்றது இன்டர்நெட்ல நம்ம யூஸ் பண்றதுக்கான பப்ளிக் ஐபி. அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணி நம்மளோட பப்ளிக் ஐபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட பிரைவேட் ஐபியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபி கான்ஃபிக் சாரி ஐபி கான்ஃபிக் இல்லை ஐஎஃப் கான்ஃபிக் ஐஎஃப் கான்ஃபிகில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள் ஐநெட் அப்படின்னு சொல்லிட்டு 10.0.1.25 அப்படின்றது இதுதான் நம்மளோட பிரைவேட் ஐபி. பப்ளிக் ஐபி வேணும்னா நமக்கு தேர்ட் பார்ட்டியில் ஏதாவது ஒன்றில் போய் என்னோட ஐபி என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் அது நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இது வந்து ஐஎஃப் கான்ஃபிக்னு போட்டது நம்மளோட பிரைவேட் ஐபி என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஓகே. இப்போது இதில் இன்டர்நெட் இருக்குது. அப்போ தான் நமக்கு வந்து கர்ல் கமெண்ட் போடும்போது நமக்கு இங்கே வருது. ஓகே. நான் உங்களுக்கு கூகுளுக்கு கூட நான் பிங் பண்ணி காமிக்கிறேன். பிங் google.comனு போட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு பிங் ஆகுது. பிங் ஆகுது மீன்ஸ் இங்கேருந்து ஒரு சாம்பிள் பாக்கெட்ஸை வந்து கூகுள் சர்வருக்கு சென்ட் பண்ணுது. கூகுள் சர்வருமே ரெஸ்பாண்ட் பண்ணுது. அது எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே லெட் மீ ஸ்டாப் திஸ். ஸோ இங்கே நமக்கு இன்டர்நெட் இருக்குது. இங்கே இப்போ இந்த சர்வருக்கு நம்ம லாகின் பண்ண போகிறோம். எப்படி லாகின் பண்ண போகிறோம்னா நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளோட பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இப்போ கீ பேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? இதுக்கு என்ன கீ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? ஓகே ஓப்பன் பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டியில் இருக்கா? இல்லை டீடைல்ஸ். இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா விபிசி டெமோ அப்படின்ற ஒரு கீபேர் தான் நம்ம யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கீபேரை யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா எஸ்எஸ்ஹெச் அப்படின்ற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஹைஃபன் ஐன்றது இன்புட். இந்த இன்புட் ஃபைல் தான் வந்துட்டு பெர்ம் கீ. அதாவது பெர்ம் கீன்றது உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பெம்மா பிரைவேட் கீயா அப்படின்னு சொல்லி கேட்கும். புட்டி பிரைவேட் கீ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்க இருக்கு கீபேர். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ கீபேர்னு கொடுத்தீங்கன்னா பெர்ம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் கூட யூஸ் பண்ணணுமா நீங்கள் பெர்ம் கீ யூஸ் பண்ணணும். புட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பிபிகே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு புட்டி பிரைவேட் கீ புட்டி வழியாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பிபிகே கீ ஜென்ரேட் பண்ணிட்டோம். இந்த கீயை யூஸ் பண்ணி பெர்ம் கீ தான் நமக்கு இங்கே ஓப்பன் எஸ்எஸ்ஹெச்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா விம்
VPC demo டாட் என்னது perm அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீயாவே வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இன்புட் பண்ணுறதுக்கு நமக்கு கீ வேணும். இப்போ நம்மளோட ப்ரைவேட் கீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட் பேடில் ஓப்பன் பண்ணலாம். இந்த கீயை எடிட் இன் நோட் பேட்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபார்மட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்மட்டில் தான் இருக்குது. இதுதான் புட்டி ப்ரைவேட் கீக்கு யூஸ் பண்ணுறது. புட்டியோட யூசர் கீ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு என்கிரிப்ஷன் என்ன கமெண்ட், அதாவது இந்த நம்ம கொடுத்துருக்கிற நேம் தான் கமெண்ட்டில் இருக்கும். மொத்தம் பப்ளிக்கு எத்தனை கீ, ப்ரைவேட்க்கு எத்தனை கீ, இதுதான் பப்ளிக் கீ, இதுதான் இதுதான் ப்ரைவேட் கீ. இந்த பப்ளிக் இதெல்லாம் வந்துட்டு புட்டி ப்ரைவேட் கீழே வந்துட்டு இவங்க கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ இதை பெர்ம் கீயாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு புட்டி இன்ஸ்டால் பண்ணும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த தனியாக இருக்கிற ஒரே ஒரு பைனரி இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க, மொத்தமாக இன்ஸ்டாலர் வழியாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். புட்டி ஜென்னு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த புட்டி ஜென் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே லோட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரைவேட் கீயை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். புட்டி ப்ரைவேட் கீயை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஓப்பன் பண்ணிடுறீங்க. கன்வர்ஷனில் எக்ஸ்போர்ட் ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் கீ, ஏன்னா இப்போ நமக்கு ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் தான் பண்ண போகிறோம். அதுக்காக பாஸ்வேர்டு எதுவும் வேணுமான்னு கேட்குறாங்க. எஸ், எனக்கு பாஸ்வேர்டு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். விபிசி டெமோ பெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதையுமே நம்ம நோட் பேடில் இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது. நம்மளோட பெர்ம் கீ வந்து இதுதான் நம்மளோட புட்டி ப்ரைவேட் கீ. அதாவது புட்டியில் யூஸ் பண்ணும்போது அந்த கீ இப்படி இருக்குது. ஆனால் இதுதான் நம்மளோட ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணும்போது நமக்கு யூஸ் பண்ணுற பெர்ம் கீ அப்படின்றது. அப்போ இதை மொத்தமாக கண்ட்ரோல்-C, நான் பெர்மை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த கீயை நான் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டன்ஸ்குள்ளே வந்துட்டோம். இன்சர்ட், பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கீ உள்ளே இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன, -i, நம்மளோட கீ எங்கே இருக்குது, விபிசி டெமோ. இப்போ கரண்ட் ஃபோல்டர்லேயே இருக்கிறதுனால நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். வேறு ஃபோல்டரில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஃபைல் பார்த்து கொடுக்கணும். கொடுத்துட்டு ஈஸி டு யூசர். இந்த ஈஸி டு யூசர்ன்றது என்ன, நம்மளோட யூசர் நேம் அண்ட் இந்த விர்ச்சுவலைசேஷன் டைப். இதெல்லாம் வந்துட்டு நான் ஈஸி டூவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். இப்போ இந்த EC2 சர்வரே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாங்க, ஒரு இப்போ நம்ம கேட்டதும் அவங்க வந்து ஒரு குட்டி லேப்டாப்போ, ஒரு கம்ப்யூட்டரோ, ஒரு CPU ரெடி பண்ணி அதில் வந்து நமக்கு கனெக்ஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நைட்ரோ பூஸ்டர் இருக்கு, XVN அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, நிறைய இருக்கு. அது மாதிரி ஒன் ஆஃப் த விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அவங்க பெரிய டேட்டா சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா சென்டர்ஸில் ஏகப்பட்ட CPUs, ஏகப்பட்ட ரேம்ஸ், அது எல்லாமே இன்டர்லிங்க்டாக கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ எனக்கு வந்து 8 GB ஒன்று வேணும் அப்படின்னதும் அவங்களோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 TB வச்சிருக்காங்கன்னா அதில் 8 GB எடுத்து அதை விர்ச்சுவலைஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு 30 GB 8 GB எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னா அந்த 8 GB எடுத்து விர்ச்சுவலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டு உள்ள எனக்கு அமேசான் லினக்ஸ் வேணும் அப்படின்னா அமேசான் லினக்ஸ் ஏஎம்ஐன்றது அமேசான் மிஷின் இமேஜ், அந்த இமேஜை எடுத்து உங்களுக்கு பூட் பண்ணி லான்ச் பண்ணி இந்தாங்க இதுதான் உங்களோட விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இது ஒரு விர்ச்சுவல் மிஷின் தான். அந்த விர்ச்சுவலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுறது ஹைப்பர்வைசர், நைட்ரோ ஹைப்பர்வைசர் அப்படின்னு ஒரு ஹைப்பர்வைசர் இருக்குது, XVM இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ஹைப்பர்வைசர் தான் ரொம்ப ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து ஹைப்பர்வைசர் அப்படி தான். ஏன்னா டாக்கர் கிளாஸ் பார்க்கும்போது வந்து நான் திரும்ப உங்களுக்கு இந்த ஹைப்பர்வைசர் கான்செப்ட்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ பெர்ம் கீ எடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு. ஓகே, நான் உங்களுக்கு யூசர் நேம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, லெட் மீ கிவ் யூ. இங்கே போயிட்டு இங்கேயும் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு யூசர் நேம் டிஃபால்ட்டாக EC2 யூசர் தான் இருக்குது. அந்த EC2 அட்ரஸாக இது பண்ண போகிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்டாக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் கேட்டிருக்கலாம் பப்ளிக் ஐபி இல்லைன்னா என்ன ப்ரோ நம்ம டேரெக்டாக இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம்னா, இங்கே பப்ளிக் ஐபி இல்லை அப்படின்னாலே நம்ம வெளியிலேருந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு VPC-க்குள்ளே இருந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போது இந்த இடத்துல இந்த ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கிற இந்த பப்ளிக் சப்நெட்டில் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு EC2வில் இருந்துட்டு இந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கிற இந்த ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த EC2 சர்வருக்கு நம்ம ஜம்ப் பண்ணுறோம். அப்போ இந்த சர்வரை தான் ஜம்ப் சர்வர்னு சொல்லுவாங்க. ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேஸ்டியன், இதோட நேம் வந்து பேஸ்டியன் ஹோஸ்ட். இன்னொன்று ஒரு பொது லேர்னிங் பேஸ்டியன் ஹோஸ்ட் ஆர் ஜம்ப் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜம்ப் சர்வர் இந்த ரெண்டுமே ஒன்று தான். இது எதுக்காகனா எனக்கு ப்ரைவேட் சப்நெட்குள்ளே போகிறதுக்காக மட்டுமே இங்கே ஒரு சப்நெட்டில் ஒரு
சின்ன EC2 அதாவது T2 மைக்ரோன்னு இருக்காது. நமக்கு ரியல் வேர்ல்ட்ல T2 மீடியம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மீடியம்ல வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணி இந்த பிரைவேட் சப்நெட்குள்ள இருக்க சர்வர்ஸ்குள்ள கனெக்ட் பண்ணி ஏதாவது சின்ன சின்ன விஷயமா இருக்கும். லாக்ஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது எனக்கு அதுக்குள்ள ஏதாவது ஒரு ரிசோர்ஸை நான் அக்சஸ் பண்ணணும், எனக்கு அது EBSல வந்து ஒரு ஃபைல் இருக்கு, எனக்கு அந்த ஃபைல் வேணும் அப்படின்ற போது நமக்கு இந்த ஜம்ப் சர்வர் யூஸ் பண்ணி தான் இந்த பிரைவேட் சப்நெட்குள்ள ஜம்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த வேர்ட் வந்து மறந்துடாதீங்க. இது கேட்பாங்க பாஸ்டியன் ஹோஸ்ட் ஆர் ஜம்ப் சர்வர். நீங்கள் ஒரு பிரைவேட் சப்நெட் இருக்குன்னா பிரைவேட் சப்நெட்குள்ள நீங்கள் எப்படி ஒரு VPCக்குள்ள 2 சப்நெட்குள்ள 2 EC2 இருக்கு, ஒன்று பப்ளிக் ஒன்று பிரைவேட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்கள் பிரைவேட்குள்ள லாகின் பண்ணணும்னா நீங்கள் எப்படி லாகின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது டேரக்டாக நான் ஜம்ப் சர்வர் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லாமல், ஆமாம் நான் பிரைவேட் சப்நெட்டில் வந்து நான் ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் வந்து அஃப்கோர்ஸ் பப்ளிக் ஐபி வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்காக பப்ளிக் ஐபி இருக்காது. பப்ளிக் ஐபி இல்லைன்னா நான் எல்லாரும் EC2 கனெக்டோ இல்லை புட்டி யூஸ் பண்ணியோ நான் டேரக்டாக லாகின் பண்ண முடியாது. இன் தட் கேஸ் வாட் ஐ டூ இஸ் I use jump server which is available in the public subnet to access resource in the private subnet within the same VPC. If it's present in a different VPC, நம்ம என்ன பண்ணுவோம், VPC peering யூஸ் பண்ணி நான் வந்து அதை கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்வையாக உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சது அப்படின்னாலே அவங்களுக்கு ஓகே இவங்களுக்கு வந்து AWS ப்ளஸ் நெட்ஒர்க்கிங்கோட ஐடியாவுமே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதை நீங்கள் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் VPCக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பண்ணும்போதே வந்துட்டு நான் 1.0 கிரியேட் பண்ணுவேன், 2.0 பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணுவேன். அப்போ இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே சிடர் பிளாக்ல இருக்கு. ஒரே சிடர் பிளாக்னா ஒரே VPCக்குள்ள வந்துடும் பை டிஃபால்ட். அதனால என்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10.1.0.0 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது ஆக்டெட்டில் இருக்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது நமக்கு இங்கே இருக்க வந்து 16 வரையும் தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போ அந்த வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஓவராலாக வேற ஒரு நெட்வொர்க்குள்ளேயே போயிடும். அது வந்துட்டு உங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அக்சஸ் பண்ண முடியாது. எதனாலனா அந்த சிடர் பிளாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு அடுத்து சொல்ல தெரியணும். ஓகே, ஸோ நம்மளால டேரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ண முடியாது. ஆப் சர்வருக்குள்ளே கனெக்ட் நம்ம கொடுத்தாலுமே டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ நம்மளோட புட்டி எடுத்துக்கிட்டோம். இங்கே ஒரு எரர் வரும். அது என்ன எரர்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். EC2 யூசர் அட் நம்மளோட ப்ரைவேட் ஐபி நம்மக்கிட்ட அதானே இருக்குது, பப்ளிக் ஐபி இல்லை, ப்ரைவேட் ஐபி தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ரைவேட் ஐபியை காப்பி பண்ணிக்கிறோம், என்டர் பண்ணிவிட்டு இது பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். கீ ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் SHA 256 அதெல்லாம் ஓகே தான். இது வேறு எந்த நேம்லையுமே தெரியாது. கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே கண்டினியூ பண்ணு, நான் தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னதும் இவ்வளோ பெரிய எரர் ஒன்று சொல்லுது, அன்ப்ரொடக்டட் கீ ப்ரைவேட் கீ ஃபைல் அப்படின்னு சொல்லுது. ஓகே என்ன அன்ப்ரொடக்டட் அப்படின்னா பெர்மிஷன் 0644 ஃபார் VPC demo or to open. பெர்மிஷன் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. இட் இஸ் ரெக்வயர்ட் தட் யுவர் பிரைவேட் கீ ஃபைல்ஸ் ஆர் நாட் அக்சசிபிள் பை அதர்ஸ். அதாவது என்னோட பிரைவேட் கீ ஃபைல் வந்து வேறு யாரும் அக்சஸ் பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கணும் அப்படின்னா இவங்க என்ன மென்ஷன் பண்ண வராங்க அப்படின்னா இதை ரீட் மட்டும் தான் பண்ண முடியணும், வேறு யாருமே அதை ரைட் பண்ணி சேஞ்ச். ஏன்னா இதில் உள்ள உங்களுக்கு ஈக்குவல் டுன்னு இருக்குன்னா இந்த ஈக்குவல் டு எடுத்துட்டு ப்ளஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த கீ வந்து வேறு வேல்யூ மாறிடும். அப்போது 2 இன்ஸ்டன்ஸுமே கனெக்ட் ஆகாது. இந்த கீயை யூஸ் பண்ணி இது எப்படி நான் ஒர்க் ஆகும்னா இது கீ, அப்போ ஒரு லாக் வந்துட்டு அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கும். இந்த கீ கொடுத்தா தான் அந்த லாக் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிகரேஷன் தான் இந்த கீயில் வந்து. இது வந்து KMS சர்வீஸில் வந்து நான் டீட்டெயில்டாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இங்கே இப்போ சின்னதாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கீ யூஸ் பண்ணி அந்த லாக்கை வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு வச்சிட்டிங்க அப்படின்னா சின்னதாக அந்த இடத்துல சேஞ்ச் ஆனதுமே இது இந்த லாக்குக்கான கீ இது கிடையாது அப்படின்னு சொல்லி சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணிடும். அதுக்காக தான் நீங்கள் வேறு யாரும் அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஓகே அதுக்கு என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா chmod 400. இந்த 400மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 400ன்றது ரீட். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா 4 2 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. 4ன்றது ரீட் பெர்மிஷன், 2ன்றது ரைட் பெர்மிஷன், 3ன்றது எக்ஸிக்யூட் அப்படின்ற பெர்மிஷன். இப்போ chmod அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு 777 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா இது யூசர் இது வந்து அட்மின் ரூட் அட்மின் யூசர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு வேல்யூ 7னா 3 பேருமே இந்த 3மே பண்ணலாம். ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபைலை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். LL அப்படின்னு கொடுத்து நான் கொடுத்தேன்னா இந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே என்னென்ன பெர்மிஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் குரூப் வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், யூசரும் ரீட் தான் பண்ண முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் அப்படின்னு ரைட் பெர்மிஷனும் இருக்குது. இந்த ரைட் பெர்மிஷன் எனக்கு வேண்டாம். இப்போ இந்த ரைட் பெர்மிஷன் வேணான்னா ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். நம்மளோட இதுபடி பார்த்தீங்கன்னா 77ல் ஃபஸ்ட்டு வேல்யூவில் தான் நமக்கு வந்துட்டு ரைட் இருக்குது, ரீட் ரைட் அப்படி 2 இருக்குது. அப்போ விச் மீன்ஸ் நமக்கு என்னென்னா ரீட் 4 ரைட் 2. அப்போ இங்கே 6 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து இருக்குது. இப்போ எனக்கு 6 வேண்டாம் 4 தான் வேணும் அப்படின்னா chmod 4 மற்ற எதையுமே சேஞ்ச் பண்ணாது. அது ரீடுனா ரீடாகவே இருக்கட்டும். இது சேஞ்ச் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த கமாண்டே சேஞ்ச் மோட். ஓகே
வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதை ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் 4 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிவிடு. எதை chmod vpc டெமோ இந்த ஃபைலை நீ சேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு நம்மளோட SSH கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட 10.0.234 அப்படின்ற ஐபி வந்து நமக்கு உள்ள லாகின் ஆயிடுச்சு. எப்படி லாகின் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட பிரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபியே கிடையாது, பட் பிரைவேட் ஐபி வழியாக இதை நம்ம வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இதுக்கு பப்ளிக் ஐபி இல்லை, பட் இதுக்கு இன்டர்நெட் இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிங் google.com அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா google.comல இருந்து நமக்கு டேட்டா ரிட்டர்ன் வருது. இதுதான் கூகுளோட ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ ஐபி வருதுன்னா எப்படிங்க, பப்ளிக் ஐபியே இல்லை. இப்போ பப்ளிக் ஐபின்றது தான் உங்க வீட்டு டோர் நம்பர் மாதிரி. உங்களுக்கு வீட்டுக்கு டோர் நம்பரே இல்லை, ஆனால் உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியபடி எங்க இருக்கு நம்ம டயக்ராம், இந்த NAT கேட்வே இருக்கு பாத்தீங்களா, இந்த NAT கேட்வேக்கு ஒரு ஐபி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஐபியை யூஸ் பண்ணி நமக்கு இன்டர்நெட்ல இருந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு கமாண்ட் எடுத்து வச்சிருந்தோம்ல, இப்போ இதை நான் வந்துட்டு கேர்ள் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. என்ன வருது, 54 251 223 115 அப்படின்னு சொல்லி வருதா. இப்போ நம்மளோட விபிசிக்குள்ள போயிட்டு NAT கேட்வேயோட ஐபி நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் அவ்வளோதான். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க. 54 251 223 115 சேமா. நான் பேஸ் கூட பண்ணிக்கிறேன். 54 251 223 115. ஓகே, இந்த NAT கேட்வே யூஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ பப்ளிக் ஐபி இல்லாததுனால நமக்கு இன்பவுண்ட் டிராஃபிக் ஆகாது. NAT கேட்வே பை டிஃபால்ட் இன்டர்நெட்டை வந்து பிரைவேட், அதாவது பிரைவேட்குள்ளே, இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன் சர்வர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவா யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். sudo yum install ஓப்பன் ஜேடிகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தால் தான் அந்த எம்ன்ற பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணவே முடியும். இல்லை அப்படின்னா இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் நமக்கு லேட் ஆகுது. நான் டெர்மினேட் பண்ணிட்டேன். ஓப்பன் ஜேடிகே கொஞ்சம் பெரிய பேக்கேஜாக இருக்கும். பைத்தான் போக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஓகே நான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுன்லோட் ஆகிறதுக்காக நமக்கு டக்கு நீங்கள் வந்துடும். sudo yum install python நம்ம கொடுத்துருக்கோம். பைத்தான் அன்வர்ஷன் கமாண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன வெர்ஷனா 3.9.23ல வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். 11K ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நோ 1 கேட்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிசோர்ஸஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் வேணும். அதுக்காக தான் நம்ம NAT கேட்வே யூஸ் பண்ணியிருக்கோம். நோ ஓகேங்க. இப்போ இந்த 234 அப்படின்ற இந்த ஐபி, அதாவது இதுக்குள்ளே இருக்கும். இதுலேருந்து நமக்கு வெளியில் வர்றதுக்கு என்ன கமாண்டுன்னா எக்ஸிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா 2.234லேருந்து வெளியே வந்துட்டீங்க. 1.255 1.25 நம்மளோட பப்ளிக் இதுக்குள்ளே வந்துட்டீங்க. இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இப்படி தான் ஒரு விபிசியை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ ப்ராஜெக்ட்டில் கிரியேட் பண்ணும்போது டக்குன்னு இன்டர்நெட் கேட்வே எதுக்காக கனெக்ட் ஆகுது, ரவுட் டேபிள் எதுக்காக யூஸ் ஆகுது, இந்த NAT கேட்வே எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஈஸியாக கிளாஸ் கொண்டு போக முடியும். ஓகேங்க, நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன், ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் எல்லா இன்ஸ்டன்ஸஸுமே டெலீட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ எதுவுமே வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக டெலீட்டு. ஸோ விபிசிக்குள்ளே போயிட்டு NAT கேட்வேவை டெலீட்டு, NAT கேட்வே டெலீட் பண்ணிட்டோம். எலாஸ்டிக் ஐபி இப்போ பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி நம்ம ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். சப்நெட் டெலீட் பண்ணிட்டோம், விபிசி டெலீட் பண்ணல இன்னும். டெலீட்னு சொல்லி நான் விபிசியை டெலீட் பண்ணிடுறேன். அப்போது விபிசியவே நான் டேரெக்டாக டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே சப்நெட்டில் பாருங்கள், சப்நெட் இல்லை, ரவுட் டேபிளில் பாருங்கள், ரவுட் டேபிள் இருக்குது, பட் எதுலேயுமே அசோசியேட் ஆன மாதிரி காட்டலை. ஆக்ஷன்ஸில் போயிட்டு டெலீட் ரவுட் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்துட்டு எட்ஜ் அசோசியேஷன் அது என்னமோ இருக்குது, அதனால நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. என்ன அசோசியேட் ஆயிருக்கு, விபிசி ஐடி தான் அசோசியேட் ஆயிருக்கு. இந்த விபிசி தான் நம்ம இப்போ டெலீட் பண்ணியிருக்கோம். யா கரெக்டு. நமக்கு ரவுட் டேபிளுமே போயிடுச்சு. விபிசியில் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை டெலீட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுட் டேபிள், அதுக்கான இன்டர்நெட் கேட்வே, அதுக்கான NAT கேட்வே நீங்கள் என்னென்னலாம் கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே NAT கேட்வே பார்த்தீங்கன்னா டெலீட்டட். இது நம்ம மேனுவலாக டெலீட் பண்ணியிருக்கோம். எலாஸ்டிக் ஐபி நம்ம அசைன் பண்ணியிருந்தோம்ல அதுவுமே நமக்கு டெலீட் ஆகிடுச்சு, டெலீட் ஆகி ரிலீஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே, இதுதான் விபிசியோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். இந்த விபிசி இம்ப்ளிமெண்டேஷனில் உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்நெட் ப்ரைவேட் சப்நெட் இந்த AWS டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்கிடெக்சரில் இருக்கிறத நீங்கள் விபிசியில் இப்போ நம்ம எப்படி மேனுவலாக கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி 2 பப்ளிக் சப்நெட் 2 பிரைவேட் சப்நெட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இன்டர்நெட் கேட்வே வந்து நான் இப்போவே சொல்லிடுறேன், ஒன்று தான் வரும். ஏன்னா இன்டர்நெட் கேட்வே விபிசியோட அசோசியேட் பண்ணியிருப்போம். இதில் இருந்துட்டு இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கும் இந்த பப்ளிக் சப்நெட்ல இருந்துட்டு இந்த இன்டர்நெட் கேட்வேக்கும் இந்த பப்ளிக் சப்நெட்டோட ரவுட் டேபிள் அண்ட் இந்த பப்ளிக் சப்நெட்டோட ரவுட் டேபிளில் ஒரே ஒரு இன்டர்நெட் கேட்வே தான் யூஸ் பண்ணுவோம். பட் நேட் கேட்வே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் சப்நெட்டில் ஒரு நேட் கேட்வே இந்த பப்ளிக் சப்நெட்டில் ஒரு நேட் கேட்வே அசோசியேட் பண்ணிவிட்டு அப்போ தான் இந்த ப்ரைவேட் சப்நெட்டை நம்ம ஜம்ப்ஸ் இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை வச்சு ஜம்ப் சர்வராக நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ மொத்தம் இங்கே என்னென்ன இருக்குன்னா 1 2 3 4 EC2 இன்ஸ்டன்ஸ், 2 பப்ளிக் சப்நெட், 2 பிரைவேட் சப்நெட், ஒரு இன்டர்நெட் கேட்வே, விபிசி ஒரே ரீஜியனில் தான் இருக்க போகுது. பட் 2 அவைலபிலிட்டி ஜோன் ஏ, அவைலபிலிட்டி ஜோன் பி அப்படின்னு சொல்லிடு. இதில் நீங்கள் வேணால் ஒரு index.html பேஜை வந்து நீங்கள் பப்ளிக் சப்நெட்டில் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த போர்ட் 80 எனேபிள் பண்ணிவிட்டு அதை ஹிட் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு. அண்ட் ப்ரைவேட் சப்நெட்டில் நீங்கள் பேக் எண்டில் ஏதாவது ஒரு நேம் மாதிரி கூட சேவ் பண்ணிவிட்டு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளே இருக்கிற EC2 இன்ஸ்டன்ஸோட ஐபியை கூட நீங்கள் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுற மாதிரி index.html வந்துட்டு நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் கோட் கூட எழுதிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுல உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸில் ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க, எனக்கு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்னா என்னோட லிங்க்டின் ஹேண்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னை பர்சனலாக ரீச் அவுட் பண்ணுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அருண்.